கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் செய்த நன்மைகளுக்காக இந்த காலவேளையிலே ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலவேளையிலே நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்படியாய் அப்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருந்தீர். எங்களை பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர், அற்புதம் செய்தீர், கூட இருந்தீரே, வழிநடத்தினீரே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாய். ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வார்த்தைக்கு நேராய் எங்களுடைய சிவைகளை சிந்தைகளை நாங்கள் ஏறெடுக்க ஒப்புக் கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் தீர்க்கதரிசனமாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை இந்த காலவேளையில் எங்களை விடுதலையாக்கி பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் அப்படியாய் வேத தியானத்துக்கு நேராக கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரோமாபுரி சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற ஒரு காரியம், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, அல்லது இதுவே நீங்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய வழி என்று சொல்லி, இவ்விதமாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சில காரியங்களை இந்த 12ஆம் அதிகாரத்திலையும் 13ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசிகளாகிய நாம் சபையிலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அல்லது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சபையிலையும் சபை மூலமாகவும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் நாம் ஏறெடுக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 4 விதமான பொறுப்புகளை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் ரோமர் சபைக்கு எழுதுகிறதை வாசிக்கிறோம். அது இந்த நாட்களில் நம்முடைய சபைக்கும் நமக்கும் தேவன் தருகிறதா இருக்கிறபடினால அதை கவனமாய் கேட்டு இந்த 4 காரியங்களையும் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். மீண்டும் ஒரு விசை 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்க என்று சொல்லி 11ஆம் அதிகாரத்தினுடைய இது தொடர்ச்சியாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11ஆம் அதிகாரத்தை நம்ம வீட்டில் போய் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை பவுல் அங்க சொல்லுகிறார். அதுல ஒரே ஒரு வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த கடைசி வசனம் புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 11 verse 36. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு எதை கொண்டு வரணுமா? மகிமையை கொண்டு வரணும். காரணம், இந்த பூமியை படைக்கும் போதும் மனுஷர்களை படைக்கும் போதும் அந்த வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக என்ன பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டிய ஒரு 4 பொறுப்புகளை, இதை நம்ம தேவ நாம மகிமைக்காக செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் யார் அதில் மகிமைப்படுறாரோ இல்லையோ, தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று
ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி என்னை துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி தேவ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு மகிமை உண்டாத விதத்தில் செயல்படும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உடையதாக காணப்படவில்லை. அதனால நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் 12ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தா நீங்க முன்னாடி இப்படி இருந்தீங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை ஆலோசனைகளாய் சொல்லி இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 விதமான ரோல், நம்முடைய பொறுப்புகள் சபையில, தேசத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி இருந்தாதான் நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். ஒரு காரியத்துல நம்ம குறைவா இருந்தாலும் ஆண்டவருக்கு பரிபூர்ணமான மகிமையை நாம் கொண்டு வர முடியாது என்று சொல்லி பவுல் சில காரியங்களை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அதுல முதலாவது 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசித்தபடி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆத்மாவையும் ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். சரீரத்துல தொடங்கி மனதுல முடிக்கிறார் இந்த 2 வசனங்களை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் உரிய பொறுப்புகளை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா இங்க குறிப்பிடுகிறார். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது தேவனுக்கு மகிமையா எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி முதல் வசனத்தில் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை நீங்க என்ன பண்ணணுமா, பரிசுத்தமாய். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக வாழும்படியா இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நாம் போஷித்து காப்பாற்றி கனப்படுத்தி, அது மாத்திரமல்ல 2ஆம் வசனத்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நம்ம சரீரத்துல எந்த ஆடை வேணாலும் போடலாம், நம்ம சரீரத்துல எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு இங்க கொடுக்கப்படவில்லை. பச்சை குத்துறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, காதுல கழுத்துல என்னென்னவோ மாட்டிக்கிட்டு கிறிஸ்துவ ஆராதனைக்கு வர்றாங்க, ஆண்டவரை தொழுது கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரங்களை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், இருதயத்துலதான் பரிசுத்தம் இருக்குது. சரீரத்தை எப்படி நம்ம பரிசுத்தமா பாதுகாத்துக்க முடியும்னா, இந்த மாதிரி காரியங்கள் இருந்து நாம் விடுபடும் போது நம்முடைய சரீரம் பரிசுத்தத்துக்கு நேராய் நம்ம அர்ப்பணிக்கிறோம் என்று அர்த்தம். விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய விதத்துல அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்கள் அவங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு முற்றிலும் கொடுக்காதபடி தங்களுக்கேற்ற விதத்துல அந்த சரீரத்தை அவர்கள் ஆள்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு ஹேர் ஸ்டைலு, நம்ம எதை வேணாலும் கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கலாம், பேண்டு கிண்டு எதோ போட்டுக்கிட்டு அவங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரம் நமக்குரியதாய் அல்ல, கர்த்தருக்குரியதாய் காணப்படும் போது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். அறியாத காலங்களில் நம்ம வாழ்ந்தோம், அது வேற. ஆண்டவர் அறியாத காலங்களில் பச்சை குத்திக்குவாங்க, காதல கம்மல்ல ஆண்களும் சரி பல காரியங்களை செய்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முற்றிலும் நம்முடைய இருதயத்துல முற்றிலும் உன்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நீ என்ன பண்ணு, என்னை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்துல காணப்படும் போது நம்முடைய சரீரத்துல ஆத்மாவில நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகளாக இந்த காரியங்களை தேவனுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய பேர் தங்களுடைய மகிமைக்காக என்ன பண்றாங்க, உடைகள் உடுத்துவது, நம்ம இஷ்டப்பட்ட உடைய உடுத்துறோம், ரைட்டு. ஆனா அது தேவ மகிமைக்கு ஏதுவாய் காணப்படும்படியாய், நம்முடைய சரீரத்தை மறைக்கிறதாய் காணப்படும்படியாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு,
நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். இப்ப நீதிமான்களாய் மாறுகிற நீதிமான்களா நம்ம கிரியைகளால நம்முடைய இருதயத்தினால மாறுகிறோம். அவர்களை எப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு தெரியுமா? இந்த மாதிரி முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை மகிமைப்படுத்துகிறார். உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். சிலர் என்ன பண்றாங்க, நீதிமானா இருக்க விரும்புறாங்க, ஆனா இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து அவங்க விடுபட விரும்பாதபடினால கர்த்தர் அவங்களை மகிமைப்படுத்துகிற நிலைமைக்கு அவர்கள் கடந்து செல்ல முடியாமல் என்ன பண்றாங்க தெரியுமா? இருதயத்தில் தான் பரிசுத்தா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கும், உண்மையா இருக்கும், இதுல எல்லாம் என்ன இருக்குது? ஆனா இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மற்றவங்களை போல காரியங்கள், மற்றவங்களை போல செய்கைகள், மற்றவங்களை போல காரியங்களை, உடையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், நம்முடைய இருப்பிடமா இருக்கட்டும், நம்முடைய வீடு இஷ்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல என்னென்னவோ பண்ணிருப்பாங்க. கர்த்தருக்கு அந்த வசனம் அருமையான வசனம். 2ஆம் வசனத்துல, தேவனுக்கு நன்மையும் பிரியமும். நமக்கு பிரியமான நிறைய காரியங்களை நம்ம செய்யறது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைன்னு சிலவங்க அதை கிளைம் பண்ணாலும், இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமானதுக்கு ஒத்துழைக்கும் போது, விட்டு கொடுக்கும் போது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் ஒரு இடத்துல சொல்றார், தகுதியான வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த வயசுக்கேற்ற வஸ்திரம் ஃபர்ஸ்ட், அந்த வயசுக்கேற்ற ட்ரெஸ். பெரியவங்களா இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி போட்டிருப்பாங்க. அது தேவன் அதை விரும்ப மாட்டார். பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப நம்ம செய்யற காரியங்கள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கொண்டு வரும்போது, அப்படி கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தவும் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கர் chapter 5 verse 23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். எப்படி சரீரம் குற்றம் உள்ளதாய் மாறும் அப்படின்னா, ஒருவேளை ஆத்மாவில தேவனுக்கு பயம் இருந்து சரீரத்துல நம்ம விரும்புகிற காரியங்கள், அடையாளங்கள், பலவிதமான காரியங்களை செய்யும் போது அது குற்றம் உள்ளதாய் காணப்படுகிறது என்று சொல்லி தெசலோனிக்கர்ல அதே பவுல் தெசலோனிய சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிநாட்டுகளில் பல விதமான கலாச்சாரங்கள் உண்டு. அது எல்லாம் வேத கலாச்சாரங்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களுமே அதை பின்பற்றுறாங்க. நீளமா முடி வளர்க்கறது, பலவிதமான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம தொடர்ந்து விசுவாசியா இருக்கலாம். சிலவங்க ஊழியம் கூட செய்யறாங்க. ஆனா அதனால தேவனுக்கு மகிமை உண்டாதா இராதபடினால ஆண்டவரும் அவங்களை என்ன பண்ண முடியாது, அவர் விரும்புகிற அளவுக்கு மகிமைப்படுத்த முடியாதபடி கொஞ்ச நாட்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தேவனை விட்டு விலகி போகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய முடி வளர்த்துட்டு இந்த மியூசிக் வாசிக்கிறது. அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியத்தின்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரோமன் chapter 12 verse 3, 7 and 8. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, சபையில நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்சோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தேவ மகிமைக்காய் எப்படி வாழ வேண்டும். சபையில இங்க தேவ மகிமைக்காய் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் அல்லது பொறுப்புகளை பற்றி பவுல் சொல்லுகிறார். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது,
எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம். பணக்காரங்க சபைக்கு வர்றாங்க, ஏழைங்க வர்றாங்க, படிச்சவங்க வர்றாங்க, படிக்காதவங்க வர்றாங்க. அவங்க மத்தியில நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா இருக்க வேண்டும். அதை 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். ஊழியம் செய்கிறது அப்படின்னா சபையில சில ஊழியங்கள் இருக்குது, ஆண்டவருடைய நாமம் திருப்பணிகள் இருக்கிறது. அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு நியமிக்கும் போது அதை நம்ம உண்மையா செய்வது நல்லது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதிக்கிறவர்கள், டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், அவங்க சபைக்குள்ள இருப்பாங்க. அது ஒரு வகையான ஊழியம். இப்ப அந்த ஊழியத்தை அவங்க தேவனுக்கு பயந்து உண்மையா அதில் நான் பெரியவன், நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், எனக்கு டீச்சிங் பண்ற அதிகாரம் இருக்குது அப்படி இல்லை. அவங்க அதன்படி நடந்தாதான் முதல்ல போதிக்கிறதுக்கு அவங்க தகுதி உள்ளவர்கள் ஆகுறாங்க. அது ஒரு பக்கம். போதிக்கிறவன் போதிக்கிறதுல, புத்தி சொல்லுகிறவன், கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் சில சபைகள்ல. கவுன்சிலிங் பண்ணுவாங்க, சைக்காலஜி படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போதிக்கிறவர்கள் அதுல எதுலுமே என்ன பண்ணக்கூடாதான், பெருமை பாராட்டக்கூடாது. அததான் 3ஆம் வசனத்துல சொல்றாரு. எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை பயபக்தியோடு உண்மையோடு பிரசங்கம் பண்ற காரியமா இருக்கலாம், ஆராதனை பண்ற காரியமா இருக்கலாம், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை வரங்கள். இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கோ, ஒரு காரியம் மேலானது ஒரு காரியம் கீழாடுன்னு சொல்றதுக்கோ அதுல வாய்ப்பு கிடையாது, இருக்கக்கூடாது. அதை தேவ மகிமைக்காக நாம் செயல்படும் போது நம்முடைய வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் அதை செய்யும் போது ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழியத்தோட அந்த ஊழியம் பெருசு, ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு சொல்லி தன் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறதுனால அந்த ஊழியத்திலிருந்து அவங்களை அறுப்புண்டு போகிறார்கள், அல்லது அந்த கிருபை வரங்கள் அவர்களை விட்டு எடுபட்டு போகிறது. ஒரு நல்ல உதாரணம் நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி 8ஆம் வருஷத்துல பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையினால என்ன பண்ணணும். இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, சாப்பாடு போற டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுல என்ன பண்ணணுமா, வஞ்சனை இல்லாமல் என்ன பண்ணணுமா, கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த நாட்கள்ல அப்போஸ்தலபடியில அப்படி ஒரு காரியம் வருகிறது. யூதர்கள் கிரேக்கர்களை கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஒரு வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க. அப்படி ஒரு இஷ்யூஸ் வரும்போது நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 2 and 3, 1ஆம் வசனத்திலிருந்து கூட நம்ம வாசிக்கலாம். verse 1, 2, 3 வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஒரு பிரச்சனை அங்க வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க சீஷர்கள் அப்படின்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் தவிர ஆண்டவரை அதிகமாய் பின்பற்றின அநேக ஜனங்கள் அங்க இருந்தாங்க. ஆண்டவருடைய நாம் அங்க குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இல்லாட்டாலும் அதுக்கு சில வசனங்கள் சொல்வது, கிட்டத்தட்ட சீஷனார்கள் சபையில பெருக துவங்கினார்கள். 12 அப்போஸ்தலர்கள் இல்லாம ஆண்டவர் 12 பேரை அப்போஸ்தலராகும்படி அந்த நாட்களில் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் கர்த்தரை உண்மையா பின்பற்றி அபிஷேகம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த சீஷத்துவ பணிகள்ல சீடனா இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அப்போ அங்க சில காரியங்கள் நடக்கிறது. 1ஆம் வசனத்துல கிரேக்கரானவர்கள் கிரேக்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த யூதரானவர்கள் ரட்சிக்கப்பட்டாலுமே கொஞ்சம் பார்ஷியாலிட்டி கொஞ்சம் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்கன்னு சொல்லி, எங்களுடைய விதவைகளை அவங்க சரியா விசாரிக்கிறதுல அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள் வரும்போது, அப்ப அந்த 12 அப்போஸ்தலரும் சீஷர் கூட்டத்தை வரவழைச்சு என்ன சொல்றாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல.
இங்க சொல்லப்படுகிற வேலை என்னன்னா பந்தி விசாரணை, சாப்பாடு போடுறது, பரிமாறுறது, இந்த மற்ற காரியங்கள். சில சபையில பாத்தீங்கன்னா விதவைகளுக்குன்னு பணங்கள் கூட கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சபையில உதவி செய்யறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, என்னன்னோ அவங்களால முடிஞ்ச உதவியை கத்தர் செய்ய சொல்றது செய்யறாங்க. இங்க போஜனம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு விருப்பமானவங்கன்னு சொல்லி அவங்கள தங்களுடைய இனத்தார், தங்களுடைய ஜாதி ஜனங்கள், விருப்பமானவங்க, நண்பர்கள், அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு வர்றத அப்போஸ்தலர்கள் கண்டு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்கு? 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி பந்தி விசாரணை வேலைக்காக என்ன பண்ணுவோம், ஏற்படுத்துவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறார். அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நம்ம தேவனுடைய சபையிலன்னு சொல்லி சில நமக்கு உரிய பொறுப்புகள் இருக்கிறது. யாரோ செஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது. இந்த பொறுப்புகள் தான் நம்மை பரிபூர்ணமான கிறிஸ்தவனா மாற்றுகிறது. எவ்ரிபடி ஹேவ் அ ரோல் இன் த சர்ச். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக. விசேஷமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே இந்த காரியங்கள் என்ன பண்ணணும், பங்கு பெறுகிறவர்களாய் காணப்படுவது. ஏன்னா அதை அவர் தெளிவா குறிப்பிடுறாரு. இந்த சபை ரோல்ல யாரெல்லாம் காணப்படுவது, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, புதுசா சபைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யாரெல்லாம் பந்தியில பங்குபடுகிறார்களோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ, அவங்க எல்லாருமே சபையினுடைய பொறுப்புகள்ல தங்களுடைய அங்கத்தை வகிக்க வேண்டும். they all should take a role in the church அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் அதை என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால அவங்க என்ன பண்றாங்க, வழிநடத்தப்பட்டு இவ்விதமான போதனையை போதிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க பந்தியில தண்ணி ஊத்துறாங்க, புதுசா வர்றவங்களும் உதவி செய்யறாங்க. அது அவங்க தன்னார்வமா செய்யறது வேற, அவங்க வாலண்டியரா செய்யறாங்க. நம்ம அதை என்ன பண்ண முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து சாட்சி உள்ளவங்க எல்லாருமே சபையினுடைய காரியங்கள்ல அங்க வகிக்கிறோம். அப்ப இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்ம பரிபூர்ணமா ஆண்டவருக்கு முற்றிலும் மகிமையுள்ளவர்களா காணப்படணும்னா, நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லாதபடி, வயதானவங்க இல்லாதபடி, நம்மளால முடிஞ்ச ரோல் பெருக்கிறதோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம அதுல பங்கெடுக்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று அர்த்தமாகிறது. சின்ன பிள்ளைங்க வாலண்டியரா செய்யறாங்க, நம்ம விட்டுட்டு போக கூடாது. நம்ம அதுல கருத்தா இருந்து எல்லாரும் அப்போஸ்தலர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க 3ஆம் வசனத்துல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுங்க. அங்க எவ்வளவு கூட்டம் இருந்தாங்கன்னு சொல்லப்படல. ஆனா அதுல ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க, இந்த சபையில அங்க வகிக்கும்படியாய், பொறுப்புகளை செய்யும்படியாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வகிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம சபையில ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சாட்சி உள்ள ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணணும்னா, எவ்ரிபடி ஷுட் டேக் அ ரோல், ஷுட் டேக் அ பார்ட் இன் த சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி நம்ம செய்யும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூரணம் அடைகிறோம் என்று அர்த்தம். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன், என் வேலை முடிஞ்சிச்சு, ஆராதனை முடிஞ்சிச்சு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு இல்லாதபடி இந்த காரியங்களையும் தேவ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கட்டளையாக, பொறுப்பாக, ஊழியமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்ப அபிஷேகம் பெற்று சாட்சி உள்ளவங்க தான் அதை நிதானமா பொறுமையா கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து எந்த ஒரு ஆதாயம் இல்லாம எதிர்பார்க்காம செய்வாங்க. இத அதுக்குதான் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தெளிவா அதை சொல்றாங்க பாருங்க. பரிசுத்தாவி பெற்று நற்சாட்சி உள்ளவங்க இந்த காரியங்களை செய்யும் போது அதுல குளறுபடிகளோ, பிரச்சனைகளோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வர்றதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணாது, இருக்காது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ பரிசுத்தாவி பெறாதவங்க நாங்க என்ன பண்ணணும், முதல்ல நம்ம அதுக்காக பெற்றுக்கொண்டு சாட்சியோடு ஜீவிக்கும் போது வர நாட்கள்ல ஆண்டவர் நம்மையும் ஊழியத்துல இந்த சின்ன சின்ன பகுதியில கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். இப்படி நம்ம உத்தமர்களா செய்து கொண்டு வரும்போது வரும் நாட்கள்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, கிருபை வரங்களை தந்து நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதுல ஸ்தேவான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில ஸ்தேவானை பத்தி வாசிக்கும் போது பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் ஸ்தேவான் மூலமா என்ன பண்ணாராம்,
ஸ்தேவானுடைய கைகளை கொண்டு செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்னா அவர் செய்யல. ஆண்டவர் அந்த கிருபைகளை ஸ்தேவானுக்கு கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவர் தாழ்மையா பரிசுத்தாவி பெற்று தன்னை பெருசா காட்டிக்கல. தாழ்மையா சகல சபையினுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் ஸ்தேவானை கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, கிருபை வரங்கள் ஆண்டவர் வல்லமை யாருக்கு தருவார் தெரியுமா? அவங்க பெற்ற பரிசுத்தாவியை காத்து கொண்டு நற்சாட்சி உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் சபையினுடைய இன்னும் பெருக்கிற வேலை நான் செய்ய மாட்டேன். நான் வந்து பந்தி மட்டும்தான் பருமாறுவேன். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி காணப்படும் போது ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆஸ் a believer நமக்கு சமுதாயத்துக்குள்ளேயும் we have a role, we have a part. நம்ம இருக்கிற அக்கம் பக்க வீடுகள்ல, நம்ம ஊர்ல, நம்ம தேசத்துல, நம்முடைய வேலை பார்க்கிற இடத்துலயும் நமக்கு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17, 18, 20. புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 12 verse 17, 18 and 20. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷர் முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷருடன் சமாதானமாயிருங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆண்டவருடைய நாம மகிமை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு, இதுதான் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை என்று முதல் வசனத்துல சொல்லிட்டு 18ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல பவுல் சொல்ற ஒரு விஷயம், நீங்க உலகத்திற்குள்ள காணப்படும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய காரியங்களை பவுல் சொல்றாரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். போதும். அந்நியர்களை உபசரிக்க என்ன பண்ணணுமா? நம்ம பழகுகிறவர்களாய் காண தேவ பிள்ளைகளை மட்டும் நம்ம வந்து அன்பு பாராட்டுகிறது ஆண்டவர் அதை வந்து விரும்புகிறார். ஆனா அது ஒரு நிறைவை உண்டாக்காது. அந்நியரையும் உபசரிக்க என்ன பண்ணுங்க? நாடுங்கள். இப்ப வந்து சுவிசேஷ வழியில போய் அறிவிக்க முடியாது. அப்ப எப்படி புதிய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்னா, நம்முடைய செயல்களால, கற்புள்ள நடக்கையினால, சாட்சியுள்ள வாழ்க்கையினால அந்நிய ஜனங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆதாயம் பண்ண முடியும். 17ஆம் வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு நம்ம பிசினஸ் பண்றோம், உலகத்துல கடை வச்சிருக்கிறோம், வாழ்றோம், வேலை செய்யறோம், ஐடில ஒர்க் பண்றோம், பல இடத்துல ஒர்க் பண்றோம். அப்ப எல்லாரும் நல்லவங்க கிடையாது. அப்ப அவங்க நமக்கு தீமை செய்யும் போது நம்ம என்ன பண்ணணுமா? ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன பண்ணாதீங்க? தீமை. திஸ் இஸ் a ministry that we have to do in our locality. நம்மளுடைய வாழ்கிற இடங்கள்ல நம்ம செய்யற ஊழியம். சுவிசேஷம் அறிவிக்கிறது, பாட்டு பாடுறது, ஜனங்களை சபைக்கு கொண்டு வருது, அது ஒரு ஊழியம். ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஊழியம் ஒரு எஃபெக்டிவா காணப்படும். என்னது? ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன பண்ணாதீங்க? தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவங்களை என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். சபையில மட்டும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட்டு வெளி உலகத்துக்கு வரும்போது நம்முடைய காரியங்கள் யோக்கியமானவர்களா இல்லாம இருந்தா நம்ம பரிபூர்ணமுடையவர்களாய் காணப்பட முடியாது. அவங்க ட்ரெஸ், சபைக்கு வரும்போது தேவதூதர்கள் மாதிரி வருவாங்க, வெளியில போகும்போது அவங்களுடைய காரியங்கள் யோக்கியமானதா இருக்காது, முகம் சுளிக்கிறதை போல காணப்படும். அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் யோக்கியமானவைகளா இல்லாம இருந்தா தேவனை பரிபூர்ணமாய் நம்ம என்ன பண்ண முடியாது? மகிமைப்படுத்த முடியாது. நம்ம விருப்பப்பட்ட துணிகளை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், போடுறதோ வாங்குறதோ தப்பு கிடையாது. ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, அது உங்களுக்கு தகுதியா என்ன பண்ணணும்? காணப்படணும். 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 20,000 ரூபாய் நம்ம வந்து மற்றவங்களை போல நானும் போடுவேன், மற்றவங்களை போல நானும் ஜீவிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இல்லாதபடி கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சியா, நிறைவா, சந்தோஷமா, சாட்சியா காணப்படும் போது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார், இன்னும் நம்மை உயர்த்துகிறார், இன்னும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். ஆண்டவருடைய நல்ல தெளிவா எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய என்ன பண்ணுங்க? நாடுங்கள். அபிஷேகம் பெற்றுன்னு சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய தொழில் வந்து கடவுளுக்கு, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும். கள்ள தொடர்பு, கள்ள கடத்தல், வேற வேற சில காரியங்களையும் செய்துட்டு அவங்க சபைக்கும் வருவாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் நம்ம ஜெபிக்கும் போதோ அந்த பக்கத்துல உள்ளவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்கா ஜெபிக்க போறீங்க, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என் காதலே ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், என்ன பாஸ்டர் போய் அவருக்கு ஒரு கடையை திறக்க போனாரு, ஒருத்தர் போய் ஜோம் பண்ண, பாஸ்டர் போய் துன்மார்க்கனுக்கு போய் ஜோம் பண்ண போறீங்களேட்டு. அப்ப கவனிங்க, அந்த காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆனா அக்கம் பக்கத்து உள்ளவங்களுக்கு தெரியும் போது அங்க ஆண்டோடைய நாம மகிமைப்படுறதுக்கு நம்ம தடையா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. அப்படி நம்முடைய செயல், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாய் காணப்பட்டா நிச்சயமாய் நாம் தேவனை ஆராதிக்கிறதுல புத்தியாய் ஆராதிக்கிறோம் என்று நாம் அப்படியா எண்ணிக்கொள்வோமாக. அதில் கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 12 verse 31. இதற்கு ஒப்பனையாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆண்டவருடைய மார்க் 12:31 விதமாய் சொல்லுகிறது, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும். சபைக்குள்ளவனா நம்மளை போல மற்றவங்களை நம்ம நேசிக்கலாம், ஆனா இதே காரியம் உலகத்திலையும் காணப்படும் போது இந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்க ஒருவேளை துன்மார்க்கரா இருக்கலாம், அவங்க வேற கர்த்தருக்கு பிரியமானவர்களாக்கோ இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நம்ம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாதபடி நம்மை போல அவர்களை நேசித்து அவருடைய காரியங்களை நியாயமாய் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் அதை காண்கிறார். அவர்களை எதிர்காலத்தில் ஆதாயமாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான்காவது, ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய உலகத்துல the fourth role of a Christian, நாலாவது ஒரு காரியத்தை பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய காரியம் இருக்குது, ஆனா இந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல பவுல் நாலாவது காரியத்தை சொல்றார். நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 13 verse 1, 2, 3 and 7. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அரசாங்கத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு ரோல், there is a part. நம்ம அரசாங்கத்தோடு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. முதல் 3 வருஷத்தை நம்ம படிச்சோம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு அதிகாரிகள் சில காரியங்களை சொல்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு விரோதமா பேசிட்டு வந்து கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும்னா கடைசியில் அவங்க வேலையை விட்டே போற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்ப நம்ம ஜெபத்துல பொறுமையா போராடி தான் இவங்களை என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். நம்ம கோபத்தினாலேயோ நம்முடைய காரியத்தினாலேயோ அந்த என்ன பண்ண முடியாது. அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நல்ல நடந்து கர்த்தருடைய பாதத்துல நம்முடைய வேதனைகளை வைக்கும் போது கர்த்தர் அதிகாரிகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனத்தை சொல்லுது பாருங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கே என்ன பண்றாங்க, பயங்கரமானவர்களா இருக்கிறாங்க. ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமெனால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி என்ன பண்ணும். எல்லா அதிகாரிகளும் துன்மார்க்கரா தான் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா அப்ப அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி, நம்ம நியாய நீதி நமக்குள்ள காணப்படும் போது அவங்க பயப்படக்கூடிய பயத்தை கர்த்தர் அவளுக்குள்ள தருவார். 7ஆம் வசனத்துல ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை என்ன பண்ணுங்க, செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதையோ அவனுக்கு வரியும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க. பயப்படுதுன்னா மனுஷனுக்கு பயப்படுங்கிற பயத்தை அங்க சொல்லல. we have to respect. உலக ஜனங்களை, அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை
அவங்க ஒருவேளை நம்மளை விட அவங்க வயசுலயோ அனுபவத்திலயோ குறைவா இருந்தாலும் அவர்களை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு வசனத்தை தெளிவா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 5:29 Acts chapter 5 verse 29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியும். நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த காரியம் அவர்களை கவர்ந்து இழுக்கும். அவர்களோட கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா அதே நேரத்துல இங்க சொல்லும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பேதுரும் என்ன பண்றாங்க, அங்க போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க துன்புறுத்துகிறத நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, கட்டி பல காரியங்களை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 28 அங்க வாசிக்கும் போது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் இருக்கிறீர்களே என்று சொன்னான். பிரதான ஆசாரியன் பேதுருவை என்ன பண்றான், கூப்பிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் போது கர்த்தருடைய நாமம். அப்ப பேதுரு சொல்றாரு, அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படியே நம்ம ஜெபிக்கும் போது, அந்த காரியங்களுக்காய் நம்ம போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பதிலை தருகிறார். அதனால அநேகர் என்ன பண்ணாங்க, அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, வாளினால் அறுக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய காரியம் நமக்கு தெரியும். அந்த நாட்களில் அவங்க அரசாங்கத்துக்கு என்ன பண்ணாங்க, தீமை ஒண்ணுமே செய்யல. தானியேல் சொல்றாரு, தானியேல் தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக உமக்கு ராஜாவாகி உமக்கு விரோதமாக நான் நீதிகேடு என்ன பண்ணதில்லை, செய்தல. ஆனா அதே நேரத்துல கர்த்தருடைய காரியங்கள்ல அரசாங்கங்கள் தடை செய்யும் போது அதை தேவனுடைய ஞானத்தோடு நாம் கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றுவதாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கவர்மெண்ட்லயும் நம்ம வி ஹேவ் அ ரோல். நம்ம அது சரியா ஓட்டு போடுற நேரத்தில் ஓட்டு பல காரியங்களை நம்ம அதை சரியாய் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை. ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த வண்டியில போகும்போது இங்கெங்க இந்த ஸ்பீட்ல தான் போகணும். நம்ம பாட்டுக்கு ஸ்பீடா போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை கர்த்தரை நம்ம குறை சொல்லவும் கூடாது. நம்ம என்ன ரோடு போட்டிருக்கான்னு நம்ம அவங்களையும் சொல்றது. அங்க எல்லா விதத்துல ஞானமாய் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் ரோமரின் புஸ்தகம் 11:36 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம முதல்ல துவங்கும் போது அந்த வசனத்தை வாசிச்சோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்னைக்கும் மகிமை என்ன பண்ணுவதாக, உண்டாவதாக. அப்ப அவருக்கு என்னென்னைக்கும் நம்ம மகிமையை செலுத்தணும்னா இந்த காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா ஆராய்ந்து காரியங்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கை அவருக்கே மகிமை உண்டாவதாக மாறும். அப்படி அவருக்கே மகிமை உண்டாவதாக நமக்கு பெருமையோ மகிமையோ கொண்டு வராதபடி தேவனுக்கும் காரியங்களுக்கும் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிதல், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்ளுதல். 3வது, உலகத்துல மற்ற ஜனங்களோடு வாழும்போது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி காட்டுதல். அதிகாரிகளை ரட்சிக்கத்தக்க விதத்துல நம்ம காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படி தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வாழ்ந்தபடினால ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாரு, அந்த அந்நிய தேசத்துல அடிமைகளா இருந்த இடத்துல அவர்களை அரசர்களா என்ன பண்ணாரு, உயர்ந்த இடத்துல உட்கார வைத்தார். உயர்ந்த இடத்துல கர்த்தர்களை என்ன பண்ணாரு, யோசேப்பே நம்ம சொல்லலாம். அடிமைகளாய் போன தேசத்துல அவங்க அரசர்களாய் மாறினதுக்குரிய காரணம் என்ன, அவங்க எல்லா விதத்துல இந்த காரியங்களை தங்களை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்பதுல சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, ரோல் ஆஃப் எ பிலீவர், ஒரு விசுவாசியினுடைய அப்படியாய் அவருடைய கடமைகள் எந்தெந்த நேரத்துல எதை செய்யணும்னு சொல்லி இந்த வழியாய் கடந்து போகும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன் நம்மையும் கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் அப்படியாய் கிருபை வரங்களை தந்து நம்மை பயன்படுத்தி
நம்மை அப்படியாய் மகிமைப்படுத்த அவர் இந்த நாட்களில் விருப்பமுள்ளவராக இருக்கிறபடினால நம்மை ஆராய்ந்து தேவனுடைய பாதத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரலோக பிதாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவேளையில நாங்கள் வார்த்தையை கேட்டது போல கர்த்தாவே, எல்லா விதத்திலையும் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ரோமர் புத்தகத்தில். அதை போல எங்களை மகிமைப்படுத்தக்கூடிய நாட்கள்ல நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நீதிமான்களா இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் மகிமைப்பட வேண்டிய சில காரியங்களை குறைவாய் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அந்த காரியங்கள்ல நாங்கள் ஆண்டவரை நிறைவாய் காணப்பட்டு உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்வர்களாகவும் மகிமையை ஆண்டவரை உமக்கு மகிமையை கொண்டுவர்களாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவங்க எல்லாரும் வாழ்கிறதை போல ஒரு வாழ்க்கை அல்ல. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஐயா. அதன்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு மகிமையை கொண்டவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு விருப்பமும் வாஞ்சை விசுவாசத்தை உண்டாக்குவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களை உண்டாக்கியிருக்கிறீர் என்பதை அறிந்து அவற்றை செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.